அன்பார்ந்தவர்களே, இழந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தருவான். ஒரு தன்னம்பிக்கை கதை. ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள். நன்றாக துடைத்தான். அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள். இமெயிலா? எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா? ச்சே என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கையில் 10 ரூபாய் இருந்தது. அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான். 10 ரூபாய் லாபம் கிடைத்தது. மீண்டும் வெங்காயம், மீண்டும் விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறப்பு சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வருகிறார். அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார். வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிவிட்டீர்களா? உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாய் கேட்டார் வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்து கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி. அன்பானவர்களே, வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி.